தேவனுடைய வார்த்தையிலிருந்து அற்புதமான ஒரு தலைப்பின் கீழ் சத்தியங்களை தியானித்துக் கொண்டு வருகிறோம் என்று உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதய சுத்தம் என்பது எத்தன்மை உடையது என்பதை பற்றி தான் நாம் தியானிக்கிறோம். இருதயத்தை மாசுபடுத்துகின்ற காரியங்கள் என்ன, அதிலிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்வது என்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு மிக முக்கியமாக சுத்த இருதயத்தினுடைய அறிகுறிகள், சுத்த இருதயம் அதனுடைய அறிகுறிகள் என்ன, சுத்த இருதயம் என்றால் என்ன, சுத்த இருதயத்தினுடைய அறிகுறிகள் என்றால் என்ன, சுத்த இருதயம் எப்படி ஒரு மனிதனுக்குள்ளே உருவாகும். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, மனிதனுடைய இருதயத்தின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததா இருக்கிறது என்று ஆண்டவர் கண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரல்ல, எல்லாவற்றையும் பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, இதை அறியத்தக்கவன் யார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நல்லா நம்ம ஒன்றை விலகிக் கொள்ளணும். நம்மை நாமே நிதானித்து அறிவது, நான் என்ன நிலையில் இருக்கிறேன், என்னுடைய மனம் எப்படி இருக்கிறது, என் சிந்தை எப்படி இருக்கிறது, நான் இப்படி ஏன் வாழுகிறேன், ஏன் இப்படி நடக்கிறேன், நான் இப்படி நடக்கலாமா அப்படி என்பதையெல்லாம் ஒரு மனிதன் உணர்கிறான் பாருங்க. அந்த உணர்வு மிக மிக முக்கியமானது. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி வேணா வாழலாம் அப்படின்று வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் இப்படி தான் நான் வாழணும், ஏன் நான் இப்படி பண்ணுறேன், ஏன் என்னுடைய ஆக்டிடியூட்ஸ் எல்லாம் சரியில்லை, நான் ஏன் இப்படி சிந்திக்கிறேன், நான் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்று தன்னைத்தானே ஒரு நிதானித்து அறிகிறான் பாருங்க. அது ரொம்ப முக்கியம். இந்த தன்னைத்தானே நிதானித்து அறிவது தான் முதல் என்னதுன்னு சொன்னால் சுத்த இருதயத்தினுடைய அறிகுறி. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால், சுத்த இருதயம் சொல்லும் போது இந்த உலகத்தில் எல்லாரும் பிறக்கும் போதே சுத்த இருதயத்தோட பிறக்கலை. ஏன்னா தாவீது சொல்லுகிறார், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதனுடைய இருதயத்தின் தோற்றமெல்லாம் அவன் சிறு வயது முதல் பொல்லாததாக இருக்கிறது என்று சொல்கிறார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். குழந்தை வளரும்போது ஒன்றும் தெரியாது, ஆனால் வளர வர சில விஷயங்கள் நமக்கு தெரிய வருகிறது. அது மாதிரி தான் நம்ம பிறக்கும்போது ஒன்றும் தெரியாது, ஆனால் வளருகின்ற காலத்தில் நாம் ஆதாமின் சுபாவத்தை உடையவர்களாக இருக்கிறோம். நம்முடைய இருதயம் கரைப்பட்டு போகிற நிலையில் இருக்கிறது. நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்தாலும் அது நமக்கு என்ன பண்ணுறதில்லை, வருவதில்லை. ஆனால் கெட்ட காரியங்கள் கற்றுக் கொடுக்காமலே ஒரு மனிதனுடைய இருதயத்தில் என்ன பண்ணுகிறது, உருவாகிறது. இருதயத்திலிருந்து உண்டாகிற எண்ணங்கள் எப்படின்னா அது தப்பாகவே உருவாகிறது அப்படி என்பதை நாம் அறிகிறோம். அப்போ இந்த சுத்த இருதயம் எப்படி வருது அப்படின்னு சொன்னால், வளர்ந்து வர காலங்களிலே ஒரு மனிதன் தன்னைத்தானே நிதானித்து அறிந்து, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கக்கூடாதே, நான் இப்படி பண்ணிட்டேனே, இப்படி நான் வாழ்ந்துட்டேனே, இப்படி செய்துட்டேனே அப்படின்னு தானே உணர்கிறான் பாருங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான், அதுக்கு பேர் தான் என்னன்னு சொன்னால் கபடம் அற்ற நிலை. என்ன நிலை? கபடற்ற நிலை. தன்னைத்தானே நிதானித்தறிந்து தன் பாவங்களுக்காக வருத்தம் அடைந்து, நான் இப்படி ஆயிட்டேன் ஆண்டவரே, என் நிலைமை எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு ஆண்டவருக்கு முன்னால் தன்னை நிறுத்துகிறான் பாருங்க. அங்கே தான் சுத்த இருதயத்தினுடைய அறிகுறி என்ன பண்ணுகிறது, தோன்றுகிறது. இன்றைக்கி நிறைய பேர் செய்த பாவத்துக்கு இன்னும் என்ன பண்ணுறதில்லைன்னா மனம் திரும்புறதில்லை, செய்த பாவத்தை உணர்வதே இல்லை. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து. எப்போ அறிக்கை செய்யணும், எப்போ அறிக்கை செய்வான், உணரும் பொழுது. நான் பண்ணது தவறு, நான் இப்படி
இருந்திருக்கக்கூடாது, நான் இப்படி நடந்திருக்கக்கூடாது, நான் இப்படி சிந்தித்து இருக்கக்கூடாது, நான் இப்படி செயல்பட்டு இருக்கக்கூடாது, பண்ணிட்டுமேன்னு ஃபீல் பண்ணுறான் பாருங்க. அதுதான் சைன். அதான் ஒரு இருதயம் சுத்த இருதயமாய் மாறுவதற்கான, சுத்த இருதயத்திற்கான அறிகுறி அங்கே தான் என்ன பண்ணுகிறது, ஆரம்பிக்கிறது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சத்தியத்தினுடைய பேஸ், அடித்தளம் எங்கே இருக்குன்னு சொன்னால் சங்கீதம் 32:2. எல்லாரும் சங்கீதம் 32 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 2 சங்கீதம் 32:2. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். ராமன் சொல்லுவோமா? எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருப்பார், கண்டு கொள்ளாமல் இருப்பார் அப்படின்னு சொன்னால், எண்ணாது இருப்பார்னா அதை சரி அப்படின்னு சொல்லி அதை ஆண்டவர் மன்னித்து விடுகிறார். யாருடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருப்பார்? இது எந்த சூழ்நிலையில் சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறான்? கொடிய பாவத்தில் தள்ளப்பட்டு, பாவத்தினால கரைபடுத்தப்பட்டு, அசுத்தமாக்கப்பட்டு, ஏறக்குறைய 1 வருஷம் அந்த பாவத்தை எப்படியாவது, ஏன்னா அவமானமாச்சு, இது பெரிய அருவருப்பான காரியம் மாத்திரம் இல்லை, கொலைபாதகம் வேற பண்ணிட்டோமே, இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்க, அவனுடைய மனசாட்சி அது உறுத்தி கொண்டே இருக்கிறது. ஆனாலும் சமுதாயத்துக்கு பயந்து அதை என்ன பண்ணுறதில்ல, வெளியில் சொல்கிறதுக்கு ஒரு அச்சம், உணர்வதற்கு அச்சம். அப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவர் நார்த்தான் தீர்க்கதரிசி அனுப்பி என்ன பண்ணுறாரு, தாவீதை உணர்த்துகிறார். உணர்த்தின பிற்பாடு தாவீதினுடைய நிலை எப்படின்னு சொன்னால், அவன் தேவ சமூகத்தில் போய் கண்ணீர் விட்டு அழுது தேவனுடைய சமூகத்தில் முறையிட்டு அந்த பாவத்துக்காக அவன் ரொம்ப வேதனைப்பட்டார். வேதனைப்பட்டார்னா மறுபடியும் அந்த பாவத்தை செய்வேன் அப்படின்ற எண்ணத்தோடு அவர் வேதனைப்பட்டு அறிக்கை பண்ணலை. அதைத்தான் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்கிறவன் அல்ல, விட்டு விடுகிறவன். அது ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட். ஒரு பாவத்தை நான் உணர்ந்துட்டேன், ஒரு பாவத்தை நான் ஃபீல் பண்ணிட்டேன்னு சொன்னால், அதை அறிக்கை செய்துட்டேன்னா அதுக்கப்புறம் அது பின்னால் போகக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையை நம்ம தொடரக்கூடாது. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தாவீது அப்படி தான், ஒரு முறை தான் அவர் விழுந்தார், கொடிய பாவத்தில் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் என்ன பண்ணுறாரு, ரொம்ப கண்ணீர் விட்டு உண்மையாக மனம் திரும்புகிறார். சும்மா மேலுக்கான மனம் திரும்புதல் அல்ல, போலித்தரமான மனம் திரும்புதல் அல்ல, உண்மையாய் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் தாவீதை குறித்து சொல்கிறார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொன்னார். அது மாத்திரம் இல்லை, ஈசாயின் குமாரனாகிய தாவீது உசியாவின் மனைவியாரிடத்துல செய்த ஒரு பாவத்தை தவிர மற்றபடி அவன் எப்படி இருந்தான், பர்ஃபெக்டாக இருந்தான், உத்தமனாக இருந்தான். அந்த ஒரு விஷயந்தான், அதுக்கப்புறம் அவன் திருந்திட்டான். இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்தில், எங்கேயோ ஒரு விஷயத்தில் அறியாமையினால், நம்மளே அறியாமையினால சில காலங்களில் நம்ம பாவத்தில் என்ன பண்ணுவோம், வாழ்வோம். ஆனால் ஆண்டவர் எவன் மேல் அன்பாக இருக்கிறாரோ அவனை அதே பாவ வாழ்க்கையில் அவர் விட்டுவிடவே மாட்டார். அவனை உணர்த்துவார், அவனுக்கு உணர்வதற்கு ஒரு வாய்ப்பை தருவார். எவர்களை முன்குறித்தாரோ, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்மெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். முன்குறிக்கப்பட்டவங்களை எப்படி நம்ம அடையாளம் காணுவது? இந்த முன்குறிக்கப்பட்டவர்களை தேவன் அவங்க பாவம் செய்யும்போது அவர்களை உணர்த்துவார், அவர்களை மனம் திரும்புதலுக்கு என்ன பண்ணுவார், அவர் அழைப்பார். அப்படி தான் தாவீதை அழைத்தார். அழைத்த உடனே அவனுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? இந்த சங்கீதம் 32 அருமையான ஒரு சங்கீதம். முதல் வசனத்திலேயே அவர் சொல்கிறாரு, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, இந்த மன்னிக்கக்கூடிய அதிகாரம் யாரிடத்தில் இருக்கிறது? பாவத்தை நீக்குகின்ற அதிகாரம் யாரிடத்தில் இருக்கிறது? அது நம்முடைய ஆண்டவரிடத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது. பாவங்களை மன்னிக்க உலகத்தில் வேற எந்த தெய்வத்தாலும் முடியாது. உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறது, ஒன்று கூட பாவத்தை பற்றி பேசவும் பேசாது, ஒன்று கூட பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா அதுவே பாவத்தில் இருக்குது. ஒரே ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவர், இன்னும் ஆழமாய் சொல்ல போனால் பாவமே செய்யாதவர். அல்லேலூயா. அவருக்கு மட்டும்தான் பாவம் செய்யாதுன்னு சொல்கிறதுக்கான ரைட் இருக்குது.
ஏன்னா அவர் எப்படி இருக்கிறாரு? பரிசுத்தராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருங்க? பரிசுத்தமாய் இருங்கள் அப்படின்னு சொன்ன ஒரே தெய்வம் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய தேவன். அவர் மட்டும்தான் பாவத்தை கண்டிக்கிறவர், பாவத்தை உணர்த்துகிறவர். அவருடைய பிள்ளைங்க பாவத்தில் வாழ அவர் விரும்புவதே இல்லை. அவர் பாவத்தை உணர்த்தி எப்படியாவது அவங்கள மனந்திரும்பலுக்கு கொண்டு வந்து அவங்கள சரிப்படுத்தி விடுகிறார். சரிப்படுத்தப்பட்ட பிற்பாடு அவங்களுடைய ஆவி எப்படி மாறுதுன்னா, கபடற்ற ஒரு ஆவியாய் மாறுகிறது. எப்படி கபடற்றதாய் மாறுகிறது? அதுக்கப்புறம் அவங்க தப்பே செய்ய மாட்டாங்கல்ல. தப்பு செய்வதற்கான வாய்ப்புகள் வரும். சில நேரங்களில் அவங்க தப்பு கூட செய்திருவாங்க. ஆனாலும் அதை அப்படியே மறைத்து வாழ மாட்டாங்க. ஆண்டவரிடத்தில் போயிட்டு ஒப்புரவாய் விடுவார்கள். ஆண்டவரே, ஐம் சாரி, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, நான் இப்படி வாழ்ந்து விட்டேனே, நான் இப்படி உங்களை வேதனைப்படுத்தி விட்டேனே. ஏன்னா இந்த உலகத்தில் நமக்கு என்ன இருக்குது? பயங்கர போராட்டம் இருக்கிறது. உலகத்தோடும் மாம்சத்தோடும் பிசாசோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அநேக நேரங்களில் நாம் தாக்கப்படுவோம், நாமும் கீழே விழுவோம். ஆனால் நம்ம விழுந்தாலும் எழுந்து நிற்போம். தேவன் நம்முடைய பலனாக இருப்பார். நம்மளை விழுந்த நிலையிலே அவர் விடமாட்டார், நம்மை தூக்கி எடுப்பார். அப்படி தூக்கி எடுக்கப்பட்டவன் தான் தாவீது. அதை அனுபவித்த ஒரு மனிதன் சொல்லுகிறான், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாராவது குற்ற உணர்வோடு இருக்கிறீங்களா? ஐயோ கில்ட்டி கான்சியஸ், நான் அப்படி செய்துட்டேன், நான் இப்படி நடந்துட்டேன், அதுலேயே இருக்காதீங்க. நீங்கள் ஆனஸ்ட்டாக ஆண்டவர் முன்னாடி வந்து நின்று, நான் இப்படி நடந்தது மாபெரிய முட்டாள்தானம், நான் அப்படி செய்தது தவறு, நான் ஏன் அப்படி செய்தேன்னு எனக்கே தெரியல, ஆனால் நான் அப்படி செய்து அதே நிலையில் வாழ விரும்புகிறவன் அல்ல, நான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறவன், உங்களுக்கு பிரியமாக வாழ விரும்புகிறேன். ஆண்டவரே, என் பாவங்களை என்ன பண்ணுங்க, மன்னிங்க, எனக்கு இரக்கம் காட்டுங்க. உண்மையான மனம் திரும்புதலை ஒரு மனிதன் மனம் திரும்பும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. ஒரு பாவம் ரெண்டு பாவம் இல்லைங்க, எல்லா பாவத்தையும் நீக்கிடும். அது சகல பாவங்களையும் நீக்கி இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி ஒரு மனிதன் என்ன பண்ணுகிறது? சுத்திகரிக்கிறது. சுத்திகரிக்கப்பட்ட பிறகு ஒரு ஃபீல் வரும் பாருங்க. பாவம் செய்தாலும் ஒரு ஃபீல் வரும், சுத்திகரிக்கப்பட்டாலும் ஒரு ஃபீல் வரும். பாவம் செய்கிறவங்களுடைய ஃபீலு பார்த்தீங்கன்னா, அவங்க சூழலே சரி இருக்காது, அவங்க மனசு சரி இருக்காது, அவங்களுடைய எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி, அவர்கள் பொலிட்டட் பீப்புள், அவங்க வந்து கரைப்பட்டவர்களாகவே இருப்பாங்க. ஆனால் ஒரு மனிதன் உணர்ந்து கர்த்தரிடத்தில் வந்து மனம் திரும்புகிறான் பாருங்க, அது அற்புதமான நிலை. அந்த மனம் திரும்புதலுக்கு கர்த்தர் எப்படி கொண்டு வரார்? ஒரு மனிதனை எப்படியாகிலும் கொண்டு வந்து விடுவார். எப்படியாகிலும் அவனை விட மாட்டார், அதே நிலையில் விட மாட்டார், அதே நிலையில் அவன் இருக்க விட மாட்டார். அவனை உணர்த்துவார். சில நேரத்தில் அவர் என்ன பண்ணுவார்? தண்டிப்பார். சூழ்நிலையெல்லாம் சில கதவெல்லாம் சாத்துவார், சில ஆசீர்வாதம்லாம் நடக்காது, மூடிடுவார். இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஒரு நல்ல நிலையில் இல்லை. சிலர்லாம் வந்து கொடிய வியாதியில் இருக்கிறாங்க, சிலர் மரண தருவாயில் இருக்கிறாங்க, சிலர் தரித்திரத்தில் இருக்கிறாங்க, சிலர் எப்போ பார் மன நோயிலே இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, பாவம் அப்படியே உள்ள ரிமைனிங் இருக்குது. பாவம் என்ன பண்ணுதுன்னா அவர்களுக்குள்ளே தங்கி இருக்குது. ஆனால் கடவுள் வந்து சில சூழ்நிலைகளில் அவங்களோடு பேசுவார். நீ இப்படி பண்ணலை, அதனால தான் அவன் இப்படி இருக்கிற, நீ இப்படி நடந்தல்ல, அதனால தான் உனக்கு இந்த சூழ்நிலை, நீ இப்படி செய்தல்ல, அதனுடைய விளைவுகள் தான் இது. ஏன்னா மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுத்தே தீருவான். தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டார். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, நான் பண்ணுற பாவமெல்லாம் ஆண்டவர் கண்டுக்காமல் இருப்பார். கிருபையை தப்பாக புரிந்து கொள்ளுகிறார்கள். கிருபை இருக்குது, மன்னிச்சிருவார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தேவன் மன்னிக்கிறவர், நல்லவர். ஆனால் அதே நேரத்தில் நான் விதைத்ததற்கான விளைவுகளை நான் சந்தித்தே ஆக வேண்டும். அதனால தான் ரொம்ப மோசமாக போகிறதுக்கு முன்னாடி இப்போயே வந்துருங்க. சூழ்நிலை ரொம்ப மோசமாக போகிறதுக்கு முன்னாடி இப்பொழுதே என்ன பண்ணுங்க? வந்து விடுங்கள். வா பாவி, மலைத்து நில்லாதே வா. ஆண்டவருக்கு தெரியும் நீ யாருன்னு. உன்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை என்று எண்ணி திகைக்காதே, உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை அறிவேனே, உள்ளபடியே வா. நீ என்ன உணர்றிய அப்படியே என்ன பண்ணு,
வா அப்படின்னு ஆண்டவர் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள்னு சொல்கிறார். ஆனால் நிறைய பேர் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுறாங்க. அப்படியே போய் பன்றியை போல உழறுகிறார்கள், நாயை போல கக்கினதை தின்ன போகிறாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்காது. இது மிகவும் ஒரு ஆபத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். நிச்சயமாக அதனுடைய விளைவுகளை சந்திக்க நேரிடும். கெட்ட குமாரன் அப்பா கூட க்ளோஸாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தான். தேவையில்லாத நண்பர்களோடு சேர்ந்த உடனே அவங்களுடைய ஆலோசனைப்படி என்ன பண்ணுறான், அப்பா விட்டு பிரிஞ்சு போகிறான். அவன் நிலை என்ன, அவன் மைண்ட் செட் என்ன, நான் போனால் நல்லா சூப்பராகிடுவேன், நல்லா இருப்பேன்னு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவரை விட்டு பிரிந்து போகிற யாருமே நல்லா இருக்க முடியாது. அவரை விட்டு தூரம் போகிறவர்கள் சோரம் போய் விடுவார்கள். அதனால தான் ஆண்டவர் கூப்பிடுறாரு, கோழித்தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல எத்தனை தரமோ, ஒரு தரம் 2 தரம் இல்லைங்க, எத்தனை தரமோ உங்களை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. நிறைய பேருக்கு மனசே இல்லை. ஏன்னா பாவம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி டேஸ்ட்டாக இருக்கும், நாளைக்கு பயங்கர விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பாவம் கண்டிப்பாக பாதிப்பை கொண்டு வரும், பெரிய பாதிப்பை கொண்டு வந்துடும். அதனால தான் அதிலிருந்து ரட்சிக்க தான் இயேசு உலகத்துக்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க எப்படி இருக்காங்கன்னா, ஆண்டவர் மன்னிச்சிருவாருன்னு இருக்கிறாங்களே ஒழிய ஆண்டவருக்கு கீழ்ப்படியணுன்ற இருதயமே கிடையாது. ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். அதனால தான் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படலை. அநேகருக்கு பல பிரச்சனைகள், போராட்டங்கள். ஏன்? பாவத்தை உணர்வதில்லை. பாவத்தை பற்றி ஒரு பார்த்துக்கலாம் சக்கை போடுறது. அவங்க நினைக்கிறாங்க இதுக்கு விளைவுகள் ஒன்றும் நடக்காது, இது ஆண்டவர் பார்க்க மாட்டார். நிச்சயமாய் கண்டிப்பாக வரும். தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த வசனம் சொல்லுது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இன்னைக்கு நிறைய பேர் இதை சொல்றது இல்லை. ஆண்டவர் ரொம்ப நல்லவர் தாங்க அவரு, அதே நேரத்தில் நீதி உள்ளவரும் கூட. God is good, the same time he is a righteous God. அவர் பாவத்தை கண்டு கொள்ளாமல் விடமாட்டார், பாவியை அப்படியே விடமாட்டார். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய பிள்ளைங்க யாராவது செல்ல பிள்ளைங்க அவர் பிளான் வச்சுட்டார்னா அடி பின்னிடுவார். பொலந்து கொண்டு வந்து எப்படியாவது சரி பண்ணி அவங்கள என்ன பண்ணுவார், நல்ல நிலைக்கு கொண்டு வருவார். அவங்க மேலே பிளானே இல்லைன்னா விட்டுருவார், போ நீ ஜாலியாக வாழ்ந்து இந்த உலகத்திலே என்ஜாய் பண்ணி நரகத்துக்கு போன்னு விட்டுருவார். அதனால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து வைக்கிறாருன்னா அது நன்மைக்கே. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இதை புரிந்து கொண்டவர் தாவீது. அவருக்கு நிம்மதியே இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை, உற்சாக ஆவி இல்லை, பரிசுத்தாவியான ஒரு ஃபீல் பண்ண முடியல, தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியலை, தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியலை, நிறைய இழப்புகள். பாவம் அதனுடைய விளைவை கொண்டு வரும். ஆனால் ஆண்டவர் உடலை உணர்த்துறாரு, கத்தி கதறாரு, அழுகிறார், உண்மையாக மறந்துருப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உண்மையாக மறந்துருப்புங்க. சும்மா வார்த்தைக்காக மறந்துருப்பக்கூடாது. உதட்டில் இல்லை மறந்துருப்பதில்லை, இருதயத்தில். பாவத்தை குறித்து என்ன பண்ணும், பயப்படணும். நான் பாவம் செய்தால் அதனுடைய பாதிப்பு என்ன மட்டும் இல்லை, என் சந்ததியே அழித்திடும். நான் இந்த மாதிரிலாம் தெரியாமல் செய்துட்டேன், ஆண்டவரிடத்தில் போய் உடனே மறந்திருப்பது, உடனே ஆண்டவரிடத்தில் போய் ஒப்புரவாவது. தாவீது புரிந்து கொண்டார். புரிந்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் என்ன பண்ணுறாரு, ஒப்புரவாகிறார். ஒப்புரவாகிறவொன்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார், உடனே மன்னிச்சிட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. தாவீதை மன்னிச்சிட்டாரு, சுத்திகரிச்சிட்டாரு, சூப்பராகிட்டாரு. இந்த ஃபீல் வந்த உடனே அவர் சொல்கிறாரு, அதை அனுபவித்த ஒரு மனிதன் சொல்லுகிறார், எவ்வளோ ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை சொல்கிறார் பாருங்க. அவர் சொல்கிறாரு, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவர் மன்னிச்சிட்டார்னா, ஆண்டவர் மூடிட்டார்னா யாரும் அதை பற்றி பேசுறதுக்கு ரைட்டே கிடையாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க.
விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டு ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக போட்டு சொல்கிறாங்க, இவன் வந்து விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டவள். சட்டத்தின்படி, நம்முடைய நாட்டின் சட்டத்தின்படி அவளை கல்லால் எறிந்து என்ன பண்ணணும்? கொல்லணும். எல்லாம் கையில் கல் எடுத்துட்டாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் அந்த ஸ்திரீ இருக்கிறாள். கையில் கல் எடுத்து அவளை கொல்லணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ ஆண்டவரிடத்தில் இந்த கேள்வி வச்சுட்டாங்க. ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், உங்களில் குற்றமில்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன். அப்படின்னா அர்த்தம், நம்ம எல்லாரும் ஒரே கேட்டகரி தான். நம்ம எல்லாரும் சேம் கேட்டகரி. we need forgiveness of sin. எனக்கு தேவை பாவ மன்னிப்பு, எனக்கு தேவை ரட்சிப்பு. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? எல்லா கையை வைத்து சொல்லுங்க, எனக்கு தேவை பாவ மன்னிப்பு, எனக்கு தேவை ரட்சிப்பு. ரட்சிப்பு எவ்வளோ முக்கியம் தெரியுங்களா? அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட அந்த அனுபவம். இப்போ அந்த ஆண்டவர் எல்லாம் போயிட்டாங்க. கல்லால் அடிக்க வந்தவங்கெல்லாம் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு கல்லெல்லாம் போட்டு போயிட்டாங்க. இயேசு மட்டும் இருக்கிறாரு. நல்லா கவனிங்க இந்த காரியத்தை. இப்போ இயேசு உங்களில் பாவம் இல்லாத கல்லடிக்கலான்ட்டாரு. இயேசு கிறிஸ்து யாரு? பாவமே செய்யாதவர். என்ன பண்ணியிருக்கணும்? படுமா, நான் சொன்னதுக்கு நானே தீர்ப்பு தரேன், ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி மண்டையிலே போடுறேன்னு போட்டிருக்கலாமா? போடலை. என்ன அற்புதமான தேவன் பாருங்க. அவள் ஃபீல் பண்ணிட்டா, அவள் உணர்ந்துட்டா, என் சூழ்நிலை, என்னுடைய காரியம், ஐயோ நான் இப்படி நடந்துட்டேன். அவள் ஃபீல் பண்ணிட்டா. உடனே ஆண்டு சொன்னார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு போ, ஜாலியாக இருன்னு சொல்லலை. நல்லா புரிஞ்சுங்க. போ, மறுபடியும் உன் வாழ்க்கையை தொடருன்னு சொல்லலை. போ, இனி பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை, சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை. வாழ்க்கைக்கு பிறகு ஆண்டவருடைய நிபந்தனை என்ன? போ, பாவம் செய்யாத. பெதஸ்தா குளத்தண்டையில் இருக்கிறான். அவன் நீண்ட நாள் வியாதிஸ்தன், 38 வருஷம் வியாதிஸ்தனாக இருக்கிறான். அவன் நீண்ட நாள் அந்த வியாதியிலே இருக்கிறான். அவன் குணமாகவே சான்ஸ் இல்லை. அவன் நினைக்கிறான், என்னை யாரும் கொண்டு போய் விடுறதுக்கு எனக்கு வந்து ஆள் இல்லைன்னு. இயேசு அவனை தேடி வரார். வந்து என்ன சொல்கிறார்? நீ குணமாக விரும்புகிறாயா? ஆமாம் ஆண்டவரே, நான் குணமாக விரும்புகிறேன். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணு போனார். அவன் அந்த நேரத்தில் குணமாயிட்டான். அவன் ஒரு பயங்கர பிளானோட போகிறான். நல்லாயிட்டான், சூப்பராக உலகத்தை என்ஜாய் பண்ணலாம், ஜாலியாக இருக்கலான்னு போகிறான். அதுக்குள்ளேயே நிறைய கான்வர்சேஷன்லாம் நடக்குது. நடந்த பிறகு திடீர்னு ஆண்டவர் வந்து அவனை மீண்டும் சந்திக்கிறார். சந்தித்த உடனே சொல்கிறாரு, நீ குணமாக்கப்பட்டாய், அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடிக்கு போ, இனி பாவம் செய்யாதே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடிக்கு போ, இனி பாவம் செய்யாதே. அப்போ நல்லா புரிந்துங்க, பாவம் செய்தால் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். பாவத்திலே ஒரு மனிதன் வாழ்வதை தேவன் விரும்புவது கிடையாது. அவருடைய பிள்ளைங்க மன்னிக்கப்பட்ட நிலையில், நான் சொல்கிறேன் கேட்டுங்க, நீங்கள் உங்கள் பாவ மன்னிப்பை பெற்று பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் பாக்கியவான்ங்க. அன்னையிலிருந்து ஆசீர்வாதத்தினுடைய ஊற்று திறக்கப்படும். அன்னையிலிருந்து நன்மைக்கான கதவுகள் திறக்கப்படும். இந்த பாவ மன்னிப்பு என்பது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒன்று. அதனால தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசு பாவிகளை ரட்சிக்க வந்தார். இயேசு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க வந்தார். பாவத்திலிருந்து ஒரு மனிதனை மீட்க வந்தார். ஏன்னா அதுதான் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் தடையாக இருக்குது. நம்மளை எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்க வந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஆண்டவரே, நான் இப்படிலாம் இருக்கிறேன், என் மைண்டு சரியில்லை, என்னுடைய எண்ணங்கள் சரியில்லை, என் சிந்தை சரியில்லை, என் இருதயம் சரியில்லை, என்னை கழுவும் உடைய ரத்தத்தினால என்னை சுத்திகரியும். தாவீது உண்மையாக மனம் திரும்பினதுனால அந்த பாக்கியத்தை அவர் அனுபவித்து சொல்லுகிறார், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். 2ஆம் வசனம், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஒரு ஆமென் சொல்லுங்க. எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அப்படின்னா அர்த்தம்,
நேர்மையான ஒரு மனிதனாக இருக்கிறானோ. இன்னும் ஆழமாக சொல்ல போனது, கபடற்ற அந்த நிலை எப்படிப்பட்டதுன்னா ஒத்துக்கொள்ளுகின்ற நிலை. ஆமாம் ஆண்டவரே, நான் இப்படி ஆயிட்டேன், நான் இப்படி செய்துட்டேன், நான் இப்படி நடந்துட்டேன், என் மைண்டு சரியில்லை, என் சிந்தை சரியில்லை, நான் இப்படி இருக்கிறேன். ஆண்டவருக்கு முன்னால் போய் ஒரு மனிதன் ஆனஸ்டா கபடற்ற நிலை தான் என்னது? சுத்த இருதயத்துக்கான முதல் அறிகுறி. ஈசாயினுடைய பிள்ளைகள் எவ்வளோ பேர் இருந்தாங்க? எல்லாரும் பார்த்தீங்கன்னா மேலோட்டம் நல்லா இருந்தாங்க, மேல் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் முன்னால் சூப்பராக இருந்தாங்க. ஆனால் அவங்க இருதயம் என்ன இல்லை, சரியில்லை. ஆனால் ஒரு பையன் இருந்தான், அவன் காட்டில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். சாமுவேலை விட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் என்ன பண்ணு, ஈசாயின் புத்திரரில் ஒருத்தனை ராஜாவா அபிஷேகம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சாமுவேல் அனுப்புகிறார். சாமுவேல் போய் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு மனிதனாக ஒவ்வொருத்தனாக பார்க்குறார். ஒவ்வொருத்தனையும் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், இவன் கிடையாது, இவன் கிடையாது, இவன் கிடையாதுன்னு சொல்லிக்கினே போகிறார். கடைசியாக உனக்கு இவ்வளோதானா பிள்ளைங்கன்றார். ஏன் இவங்க இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுடைய இருதயம் சரியில்லை. ஏன்னா மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் நான் பார்க்கிறது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நானோ இருதயங்களை பார்க்கிறவர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தாவீது அவனுடைய இருதயம் எப்படின்னா ஒரு சுத்த இருதயத்துக்கான அறிகுறி அதில் இருக்கிறது. என்ன அப்படின்னா அவன் ஆனஸ்டாக இருந்தான் தேவனுக்கு. எல்லாவற்றிலும் அவன் தேவனை முன்னிறுத்துகிறான், தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருந்தான். அவன் இருதயத்தில் யாரை கவுக்கலாம், யாரை கெடுக்கலாம், யாரை கெடுத்து நம்ம மேலே வரலாம் அப்படியே என்ன இல்லை. இன்றைக்கி நிறைய பேருடைய இருதயம் எப்படி இருக்குன்னா கபடு நிறைந்து இருக்குது. யாரை என்ன பண்ணலாம், யாரை கவுக்கலாம், யாரை ஏதாவது யாரையாவது கெடுத்து யாரையாவது ஏதாவது அவங்கள மேலே நான் வரலாம். இதே மாதிரி ஒரு இருதயம் தான் யோசேப்புக்கு இருந்தது. யோசேப்புக்கு எந்த போராமையோ எந்த ஒரு மனசில் ஒரு அழுக்கான நிலையோ இல்லை. எல்லாம் அவங்க சகோதரலாம் இருக்கிறாங்க. அவன் மென்டாலிட்டி எப்படி இருந்ததுன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும், அதில் நானும் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தது. தாவீதுனுடைய இருதயம் கூட அப்படிதான், என் சகோதரர்கள்லாம் நல்லா இருக்கணும், நானும் கடவுளால் நடத்தப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும், யாரும் நல்லா இருக்கக்கூடாது, நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படின்ற இருதயம் கபடு நிறைந்த இருதயம். யாரையும் பார்த்து போராமப்படாத ஒரு இருதயம், யாரையும் பார்த்து ஐயோ அவங்க இப்படி இருக்கிறாங்களேன்னு எண்ணாத ஒரு இருதயம். எல்லாரும் நல்லா இருக்கட்டும், அதில் நானும் என்ன பண்ணுறேன், என்ன கடவுள் எப்படி வச்சிருக்காரா வச்சிருக்கட்டும் அப்படின்ற ஒரு இருதயம். அதனால தான் கடவுள் தாவீதை பார்க்கும்போது சொல்கிறாரு, 1 சாமுவேலின் புத்தகம் எடுத்தவர்கள் வாசியுங்கள், 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் நீ இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். ஆமென். மனுஷர் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இன்னைக்கு சொல்கிறோம் பாருங்க, இதான் உத்தமமான இருதயம். தேவன் எங்கே பார்க்குறாரு, நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி ஆக்ட் பண்ணுறோம், எப்படி நடிக்கிறோம், எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நம்மளை பற்றி எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. யாரும் மறைக்க முடியாது, எல்லாம் அவருக்கு தெரியும். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம உண்மையாகவே அவருக்கு பயப்படுகிறோமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் என்ன பண்ணுவாராம், ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற இருதயம் ரொம்ப சூப்பரான இருதயம். ஐயோ நான் இப்படி செய்கிறேனே, இப்படி செய்தால் ஆண்டவருக்கு பிடிக்காதே, ஆண்டவர் இப்படி நம்மளை பார்க்கும்போதே ஆண்டவர் வேதனைப்படுவாரே அப்படின்ற ஒரு ஃபீல் தாவீதுக்குள்ளே எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அவ்வளோ பேர் அவங்க சகோதரர்கள் எல்லாரையும் ஆண்டவர் புறக்கணிச்சிட்டார். எல்லாரையும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இல்லை நான் நீ பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டேன். அப்போ சாமுவேல் எப்படி பார்க்குறாரு, இவன் ரொம்ப நல்லவனாக இருப்பான், இவன் ரொம்ப கேரக்டர் சூப்பராக இருக்கும் இவன். ஏன்னா எல்லாம் அப்படி தான் நடிக்கிறாங்க. நிறைய பேர் வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க, ஆனால் உள்ளே ரொம்ப மோசமாக இருப்பாங்க. ஆண்டவர் எங்கே பார்ப்பாரு, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அவருக்கு நம்ம நடிப்பும் தெரியும்,
நம்முடைய உள்ளமும் தெரியும். அவரை ஏமாற்றவே முடியாது. இல்லையா? அப்போ பாருங்க, அவருடைய சகோதரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? நல்லவர்கள் மாதிரி காட்சி அளிக்கிறாங்க. ஆனால் எல்லாருடைய இருதயத்தையும் ஆண்டவர் பார்த்துட்டார். தாவீது பார்க்கறதுக்கு நல்லவ மாதிரி தெரியல, ஆனால் அவனுடைய இருதயம் தேவனுடைய பார்வையில் எப்படி இருந்தது? நன்றாக இருந்தது. ஏன்னா அவன் ஆனஸ்ட் பர்சன். அவன் ஆவியில் என்ன இல்லை? கபடம் இல்லை. நீ இதை செய்தியா? ஆமாம் நான் செய்தேன் அப்படின்னு ஒத்துக்கிற ஆள். நான் செய்யலை, நான் ரொம்ப உத்தமன்னு சொல்கிற ஆள் இல்லை. இப்படி பண்ணியா? ஆமாம். சில பேர்லாம் இருப்பாங்க பாருங்கள், ஏதாவது பயங்கரமாக பண்ணிவிடுவாங்க, பண்ணிட்ட பிறகு சொல்லுவாங்க ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்வாங்க. சில பேர் என்ன பண்ண மறைப்பாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், மனிதனுக்கு முன்னால் மறைக்கலாம், தேவனுக்கு முன்னால் மறைக்கவே முடியாது. ஆனஸ்ட்னா ஆமாம் நான் தான் இந்த மிஸ்டேக் பண்ணேன், இட்ஸ் மை மிஸ்டேக், இது என்னுடைய தவறு, தப்பாக நான் பண்ணிட்டேன். யாரையாவது திட்டு தந்தா கூட நேர் முகத்திலே திட்டிடுவாங்க, நீ பண்ணுற தப்புப்பா. புறம் பேச மாட்டாங்க, வெளியில் போயிட்டு தூற்ற மாட்டாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆமாம் நீ பண்ண தப்புன்னா தப்பு. இதுதான் நேர்மையான இருதயம், இதுதான் சுத்த இருதயம். சுத்த இருதயம்னா யாரையாவது திட்ட போகிறோமா இல்லை யாரை பற்றியாவது பேச போகிறோமா அவங்கக்கிட்டே சொல்லிடுறது, அவங்கள பற்றி இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறது. இது எப்படிப்பட்ட இருதயம்? கபடி நிறைந்த இருதயம். எல்லாமே மறைமுகமாக செய்யும். ஆனால் நேர்மையான செய்வது எப்படின்னா, நேருக்கு நேர், தப்புன்னா தப்பு. நான் தப்பு பண்ணனா தப்பு பண்ணிட்டேன், நீ பண்ணது தப்பு, ஆமாம் நான் தான் பண்ணேன். எவ்வளோ இன்றைக்கி எவ்வளோ சில பேர் நேர்மையாக நடக்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். அதாவது அவங்க பகிரங்கமாக அதை இல்லை நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன்னு சொல்லுவான். கிறிஸ்தவ பிள்ளைங்க தான் சர்ச்சுக்கு வந்துருப்பானா, இல்லை வரமாட்டேங்க, அவன் வரேன்னு சொல்லிட்டு வராமல் இருப்பான். சில பேர் இவன் வரமாட்டேனே சொல்லுவான், நேருக்கு நேர் சொல்லுவான். எனக்கு பிடிக்கலைங்க, நேருக்கு நேர் சொல்லுவான். ஏதோ ஒரு விஷயம் அவனுடைய உள்ளத்தில் என்ன பண்ணும், ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கும். நம்ம நினைப்போம் எப்படி மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்கிறான்னு. ஒரு நாள் அவன் புரிந்து கொண்டு தேவனால் தொடப்பட்டு வாழ்க்கை மாற்றப்பட்டு வருவான். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்களுடைய பிள்ளைங்க அப்பா அம்மாக்காக வந்து சபையில் உட்காரும், ஆனால் அவ்வளவும் அயோக்கியமாக இருக்கும். சிலதெல்லாம் வரவே வராது, திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ரட்சிக்கப்பட்டு சூப்பராக பயங்கரமாகிடுவாங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இதான் கபடற்ற நிலை. ஆண்டவர் அது ரொம்ப அழகாக சொல்லுவார். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. மூத்தவன் இடத்துல சொல்கிறான், நீ போய் அந்த தோட்டத்தில் வேலை செய்யணும். அவன் போகிறேன்னு சொல்லிட்டு போகல. இன்னொருத்தன்கிட்ட சொன்னார், நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு போனான். ஏன்னா அவனுடைய மனசில் ஒரு உறுத்தல் இருந்தது. இன்றைக்கு சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, நேர்மை என்பது என்ன? ஆமாம் நான் தான் பண்ணேன், நான் இப்படி தான் நடந்தேன், நான் இப்படி தான் பேசினேன் அப்படி என்று நேருக்கு நேர் சொல்லுவது. தாவீதுடைய இருதயத்தை தேவன் பார்க்கிறார். தாவீதுடைய இருதயம் மாயமாலமான இருதயம் இல்லை. வெளியில் ஒன்று பேசிட்டு உள்ளத்தில் ஒன்றை வைத்துக் கொள்வதில்லை. உள்ளத்தில் என்ன இருக்குதோ அதையே பேசுவது, மனசில் என்ன இருக்கிறதோ அதையே சொல்லுவது. சில பேர் பரிசுத்தவான் மாதிரி நடப்பாங்க, ஆனால் உள்ளம் பார்த்தீங்கன்னா கேடுபாடு உள்ளதாக இருக்கும். அதனால தான் ஆண்டு சொல்கிறார், மனுஷன் பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டேன், மனுஷன் முகத்தை பார்க்குறான், நான் இருதயத்தை பார்க்கிறவர். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஒரு கபடம் இல்லாத இருதயம் என்பது என்னன்னா, வஞ்சனை இல்லாத இருதயம். not a deceitful heart. வஞ்சனை இல்லாத இருதயம். வஞ்சனை என்னன்னு அர்த்தம்? வஞ்சிப்பது என்னன்னு அர்த்தம்? யாரையோ ஒருத்தரை கவுத்து விடுவதற்கு கெட்டதை நல்லது மாதிரி சொல்கிறது. நான் பரவாயில்ல போன்னுவாங்க, போய் செய் நான் அவங்கள மாட்டி விட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, பின் நான் தான் அவங்க அப்படியே சந்தோஷப்பட்டுக்குவாங்க. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கபடற்ற இருதயம் என்பது என்னது? வஞ்சனையற்ற இருதயம்.
இரண்டாவது, கபடற்ற இருதயம் என்பது இருமனமற்ற இருதயம், ஒரே மனம் உள்ள இருதயம். இருமனம் ரொம்ப பயங்கரமானது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த இருமனம் அப்படி இல்லை, ஒரே மனம், தேவனுக்கு முன்பாக முழுமையாக ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இருதயம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், சுத்த இருதயத்தினுடைய முதல் சைன் என்னது? கபடற்ற நிலைமை, கபடற்ற நிலை. கபடற்ற நிலை என்னன்னா ஹானஸ்ட். ஆனஸ்ட் என்னன்னா, ஆமாம் நான் இப்படி பண்ணிட்டேன், இது நான் தான் பண்ணேன், இதை நான் தான் செய்தேன், இது என்னுடைய மிஸ்டேக், இது நான் பண்ண தவறு, இது நான் பண்ண தவறுனால ஏற்பட்டது, அப்படி என்று ஒத்துக்கொள்ளுகிற இருதயம். ஆண்டவர் உணர்த்தும் போது, ஆமாம் ஆண்டவரே நான் அப்படி பண்ணிட்டேன், ஆண்டவரே என்ன மன்னிங்க, இல்லை இல்லை நான் பண்ணலை, இன்னொருத்தரை காரணம் காட்டுவது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க? ஆண்டவர் ஆதாமை கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன் இப்படி பண்ண? டக்குன்னு ஆண்டவர் மேலே பழைய போட்டான் பாருங்க. என்ன சொன்னான்? நீர் எனக்கு கொடுத்த இந்த பெண் தான் பண்ணிட்டான். அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டால் என்ன சொன்னாங்க? ஆமாம் நான் ஆண்டவரே நான் தான் பண்ணிட்டேன் அப்படி சொல்லலை. அவங்க என்ன சொன்னாங்க? இந்த பாம்பு என்னை வஞ்சித்தது. நாங்கள் இன்றைக்கி நிறைய பேர் பழியை இன்னொருத்தர் மேலே போடுறாங்களே ஒழிய ஆனஸ்டாக தேவனுக்கு முன்னால் ஒத்துக்கிற ஒரு குணம் இல்லை. தாவீது அப்படி கிடையாது. உணர்த்துற உடனே ஆமாம் அப்படின்னு நான் பாருங்க, ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்காது. அதுக்கு பேர் தான் என்னது? கபடற்ற நிலை. தன்னுடைய நிலையை அறிந்து, ஆமாம் நான் ஆமாண்டவர் இப்படி நடந்துட்டேன், நான் இப்படி செய்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. ஸோ இந்த கபடற்ற நிலையினுடைய 4 அடையாளத்தை இன்றைக்கி பேச போகிறோம். இந்த கபடற்ற நிலையினுடைய 4 கேரக்டர், the 4 character of the sincere hearted Christian. the 4 character of the sincere hearted Christian. ஒரு சின்சியர் ஹார்ட்டட் உள்ள ஒரு, அதாவது கபடற்ற ஒரு கிறிஸ்தவனுடைய அந்த 4 அடையாளங்கள் ஒன்றுன்னா நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, the sincere heart is a pure heart. கபடற்ற அந்த இருதயம் எப்படி இருக்கிறதுனா அதுதான் சுத்த இருதயம். சின்சியர் ஹார்ட் என்பது என்ன? கபடற்ற ஒரு இருதயம், தேவனுக்கு முன்னால் தன்னுடைய நிலையை அறிந்து ஒத்துக்கொள்ளுகின்ற ஒரு இருதயம். சின்சியர் ஹார்ட் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தேவனுக்கு முன்னால் உண்மையாக அவரை தொழுது கொள்ளும், மறைக்காது எதையும். சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா சும்மா எப்படி பரிசுத்தவான்கள் மாதிரி அலங்காரம் பண்ணிக்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? மீசை எடுத்துருவாங்க, எல்லாம் வெளியில் அப்படி பயங்கரமாக இருக்கும். ஆனால் அவங்கள பற்றி கேள்விப்பட்டால் ஐயோ இவங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். இயேசுவின் காலத்தில் இப்படி தான் மக்கள் வாழ்ந்தாங்க. எல்லாம் ஹிப்போக்ரிசியாக மாறிட்டானுங்க. எல்லாம் வெள்ளை அங்கிகளை தரித்து கொள்வதும், நீண்ட கயிறுகளை கட்டி கொள்வதும், எல்லாரும் தன்னை பார்த்து வாழ்த்துக்கள் சொல்லணுன்ற ஒரு மனநிலையோடு எதை பண்ணாலும் வெளியரங்கமாக பண்ணுறது. ஜபம் கூட நம்ம பண்ண ஜபத்தை பார்த்து மற்றவங்க பாராட்டணும்னு நினைக்கிறது. தேவன் பார்க்குறாருன்றது இல்லை, மற்றவங்க பாராட்டணும். அப்படி ஒரு மனநிலைக்கு எல்லாரும் தள்ளப்பட்டிருந்தாங்க. ஆனால் வெளியில் வேறு மாதிரி இருந்தாங்க, உள்ள சரியில்லாமல் இருந்தாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை. எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் அவருடைய நிலையை கண்டிக்கிறார். எரேமியா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எரேமியா 12:2. நீர் அவர்களை நாட்டினீர், தேறி போனார்கள், வேர் பற்றி தேறி போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும் அவர்கள் உள்ளத்துக்கோ தூரமாயிருக்கிறீர். நீர் அவர்களை நாட்டினீர். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். ஆண்டவர் உன் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு, ஆண்டவர் இந்த பெரிய ரட்சிப்பை உனக்கு கொடுத்திருக்கிறாரு, நீ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், நீ தேவனுடைய பிள்ளை. இதில் நீ உன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்கு அங்கே ஒன்று இல்லை. நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய கிருபை. நான் ரொம்ப பெரிய பர்ஃபெக்ட், நான் பெரிய பரிசுத்தவான் இல்லைங்க. அவருடைய தயவினால், அவருடைய இரக்கத்தினால என் பாவங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நான் கழுவப்பட்டவன். இன்னைக்கு நிறைய பேர் வெளிப்புறமாக பெருசாக காட்டுறாங்க, ஆனால் உள்ளம் எப்படி இருக்குது? சரியில்லாமல் இருக்கிறது.
இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மத்தேயு 15:8 அப்படிப்பட்ட ஜனங்களுடைய நிலையை பார்த்து சொல்றாரு, ரொம்ப வருத்தப்பட்டு அவர்களை கண்டிக்கும்படியாய் சொல்லுகிறார். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், நல்லா பாடுறோம், நல்லா துதிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் இருதயம் எங்கே இருக்குது? உலக பிரகாரமாக இருக்குது. இருதயம் அவரை விட்டு விலகி இருக்கிறது. நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு முழு இருதயத்தோடு அவரை தேடி வருவது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. உபவாச ஜெபத்தில் ரொம்ப அருமையான ஒரு செய்தி, ஒரு வீட்லேயும் பேசினேன், உபவாச ஜெபத்திலையும் பேசினேன். ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? அவரை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய பேருடைய லட்சியம் என்னன்னு சொன்னோம். இன்றைக்கி நிறைய பேருடைய லட்சியம் எப்படியாவது நிறைய பணம் சம்பாதிச்சிடணும், அதுக்காக எதை வேணால் நான் பண்ணுவேன். இன்னும் சில பேர் என்ன பண்ணாங்க, நான் புகழை அடையணும், அதுக்காக நான் எதையும் பண்ணுவேன். இன்னும் சில பேர் நான் பெரிய அந்தஸ்தை அடையணும், நான் நல்லா படிக்கணும், நல்லா பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும், இந்த ஒரு மோட்டிவேஷனோட போகிறாங்க. ஆனால் இதையெல்லாம் பெற்ற ஒரு மனிதன் சொல்லுகிறான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எதெல்லாம் எனக்கு லாபமா நான் நினைத்து கொண்டிருந்தனோ அதையெல்லாம் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமா எண்ணுகிறேன். என் பணம், என் படிப்பு, என் அந்தஸ்து, எனக்கு இருக்கிற மேன்மைகள்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் அவரை அறிகிற அறிவோடு கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லி பவுல் சொல்கிறார். இதெல்லாம் நஷ்டம் என்று விட்டு, இதெல்லாம் முக்கியம் இல்லைங்க, அவர் அறிகிற அறிவு தான். அவர் அறிவது எப்படி என்பதை பற்றி பேசணும். 4 காரியம் சொன்னேன். அவர் அறிவதுன்னு சொன்னால் ஏதோ மண்டை அறிவினால் அறிவதல்ல. எத்தனை பேர் உபவாச ஜெபத்துக்கு வந்தீங்க, நினைவு இருக்கா? அவரை அறிவது என்பது ஏதோ படித்து தெரிஞ்சுக்கிறது இல்லை. அவரை அறியணும்னா 4 காரியம் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். முதலாவது, மனசு வேணும், முழு இருதயத்தோடு அவர் இடத்துல வரணும். 2வது, அவரை நேசிக்கணும், அன்போடு அவரிடத்தில் வரணும். 3வது, அவரை விசுவாசிக்கணும், அவர் எல்லாம் எனக்காக செய்வார் என்கிற விசுவாசம் இருக்கணும். 4வது, கீழ்ப்படிதலோடு வரணும். அவர் என்ன சொன்னாலும் நான் அவருக்கு கீழ்ப்படிவேன். அல்லேலூயா. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. இது இல்லாமல் யாரோ என்னை பார்த்து புகழணும், யாரோ என்னை பித்த நான் ஒரு பெரிய பரிசுத்தவன் மாதிரி ஆக்ட் பண்ணணும், நான் தான் உலகத்திலே பெரிய சிறந்தவன், நான் தான் நல்லவன் என்னை காமிக்கிறதுக்கு வரலை. நான் என்ன காமிக்க வரல, என்னுடைய இரட்சகரை காண்பிக்க வருகிறேன். நான் அவர்கிட்ட எப்படி வரேன்? முதல்ல எனக்கு அவர் மேலே ரொம்ப அன்பு, அவர் மேலே தான் மனசு, வேற உலகத்து மேலே மனசு இல்லை. அவரை நேசிக்கிறேன், அவரை விசுவாசிக்கிறேன், அவருக்கு கீழ்ப்படிவேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் முழு மனசோடு அவரை தேடுகிறேன், அவரை அன்போடு தேடுகிறேன், விசுவாசத்தோடு தேடுகிறேன், கீழ்ப்படிதலோடு தேடுவேன். ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இது இல்லாமல் அவரை அறிய முடியாது. அவரை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? முதல்ல மனசு வேணும், 2வது அன்பு வேணும், 3வது விசுவாசம் வேணும், 4வது கீழ்ப்படியணும். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. இது இல்லாமல் போலித்தனமான கிறிஸ்தவம், ஏதோ சர்ச்சுக்கு போனோம் எனக்கு அங்கே பாராட்டு தெரிவிப்பாங்க. நிறைய பேர் தங்கள் ட்ரெஸ்ஸை காமிக்க போகிறாங்க சர்ச்சுக்கு. நான் எவ்வளோ நகை போட்டுக்கிறேன் பாரு, நான் எவ்வளோ ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் பாரு, நான் எவ்வளோ இது பண்ணுறேன் பாரு, என் பேருன்னு போகிறாங்களே ஒழிய இந்த இருதயத்தோடு போல. எப்படி போகணும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு? நல்ல மனசு, முழு மனசோடு போகணும், அன்போடு போகணும், விசுவாசத்தோடு போகணும், அப்பாவுக்கு கீழ்ப்படியணுன்ற இருதயத்தோடு போகணும். இன்றைக்கி நீங்கள் எப்படி வந்திருக்கீங்க? ஏன் வந்தீங்க சர்ச்சுக்கு? எல்லாம் முழிங்க, திரு ஞாயிற்றுக்கிழமை நான் போனோம், அதனால் வந்திருக்கிறேன். சில பேர் சொல்கிறாங்க, இல்லை நான் வரல, நான் பாஸ்டர் கேட்பார், அதனால் வந்திருக்கிறேன். சில பேர் என்ன தான் பேசுகிறார், போய் பார்க்கலாம் வா, பல நோக்கம் இல்லையா? ஆனால் அப்படி வரக்கூடாது. என் மனசெல்லாம் அவர் மேலே இருக்குங்க, என் மனசெல்லாம் அவர் தாங்க. எப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்போ அவர் சமூகத்துக்கு போவேன். தாவீது பாருங்க, எப்பொழுது அவருடைய சந்நிதியில் நிற்பேன், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன்.
உங்கள் மேலே விசுவாசம் வைப்பேன், நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் கீழ்ப்படிவேன். ஒரு சொல்லாமா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், a sincere heart serves God with whole heart. கபடமில்லாமல் இருதயம் தேவனை முழு இருதயத்தோடு ஆராதிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் சைன், இதுதான் முதல் அடையாளம். கபடமில்லாத இருதயம் தேவனை முழு இருதயத்தோடு ஆராதிக்கும். எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்னால் என்ன பண்ணும்? விட்டு விட்டு ஒப்பு கொடுக்கும். ஏன்னா அது அது அதனுடைய உணர்வு என்னன்னா, ஆண்டவர் மேலெல்லாம் பார்க்க மாட்டார், உள்ளதான் பார்ப்பாருன்னு அதுக்கு தெரியும். நீங்கள் யாரை பிரியப்படுத்த வந்திருக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, எதுக்காக சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க? ஏன் வந்தீங்க? யாரை பார்க்க வந்தீங்க? வெளியில் போய் சொல்லிட்டாதீங்க, பாஸ்டர் அங்கே போனால் கேட்குறாரு, எதுக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்க, யாரை பார்க்க வந்தீங்கன்னு கேட்குறாருன்னு. கேட்குறதுக்கு அர்த்தம் இருக்குது. அப்போ தான் இன்றைக்கி ஆராதனை உனக்கு ஆசீர்வாதம். ஏன் சபைக்கு வந்திருக்கிற? யாரை பார்க்க வந்திருக்கிற? என்ன மனசோடு வந்திருக்கிற? நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை. தேவனை தேடுவதற்கு நம்ம எப்படி வரணும்? சின்சியர் ஹார்ட். சின்சியர் ஹார்ட்னா ஹோல் ஹார்ட், முழு இருதயம். முழு இருதயம் என்னென்ன அர்த்தம்? நல்லா புரிஞ்சுங்க. என் இருதயத்தை கர்த்தர் பார்க்க போறாரு. இன்னைக்கு நான் இருதயத்தை ஆண்டவர் பார்க்க போறாரு. இன்னைக்கு ஏன் வந்திருக்கிறோம் தெரியுமா? என் இருதயத்தை கர்த்தருக்கு திறக்க வந்திருக்கிறேன். நான் ஏன் வந்திருக்கேன் தெரியுமா? என் இருதயத்தை பார்த்து கர்த்தரை நான் ஆசீர்வதிக்க போகிறார். நான் போட்டுக்கிற சட்டையை அவங்களுக்கு காமிக்க வந்துக்கிறேன். நான் போட்டுக்கிற விலை உயர்ந்த பொருட்களை எல்லாரும் பார்க்கணும். நான் ரொம்ப எல்லாரோட சிறப்பாக இருக்கிறேன்னு டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கு வரலங்க. என்னை கர்த்தர் பார்க்க போகிறார். எங்க பார்க்க போறாரு? நீ என்ன பிராண்ட் சட்டை போட்டுக்கிற, நீ எவ்வளோ ட்ரெஸ் பண்ணியிருக்கிற, எப்படி நகை போட்டிருக்கிற, நீ கருப்பா சிவப்பா ஹைட்டா கூலியுமா பார்க்கறது ஆண்டவர் பார்க்க போறதில்ல. தாவீது சொல்லுகிறான், 51 சங்கீதம், ரொம்ப பியூட்டிஃபுல்லான வசனம் வாசிங்க. 51 சங்கீதம் 51 6 7. இதோ உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறீர். நல்லா புரிஞ்சுங்க. இதோ உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறீர். நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவர் எதை விரும்புகிறாரு? நல்லா புரிஞ்சுங்கம்மா. எம்மா பாருங்க, நீ என்ன வெளியில் போட்டுன்னு வந்துக்கிற போடல, அதை பார்க்க வரல ஆண்டவர். நீ போட்டுக்கிறது சகப்பு சட்டையா, கருப்பு சட்டையா, வெள்ளை சட்டையா? ஆண்டவருக்கு என்ன சட்டை பிடிக்கும் சொல்லுங்க, சொல்லுங்க. நான் கம்முன்னு இருக்கிறீங்க. ஆண்டவர் நான் போட்டுக்கிற சட்டையை பார்க்கல, வெள்ளை சட்டை போட்டுக்கிறாரு. நல்லா புரிஞ்சுங்க. இன்னும் சொல்ல போனால் வெள்ளை சட்டை போட்டவங்களும் ரொம்ப கவனிப்பார் ஆண்டவர். நீ வெள்ளை சட்டை போட்டுக்கிற, வெள்ளை உள்ளமா நடக்கிறியான்னு பார்ப்பாரு. நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவர் எங்க பார்க்கிறாரா? இதோ உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறீர். ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவர் பார்க்கணும் என்ன. நல்லா புரிஞ்சுங்க. 2 பேர் சர்ச்சுக்கு போனாங்க. ஒருத்தர் என்ன சொன்னான்னா, அவன் நின்றுங்க, அவன் பாட்டு பேசுகிறான் பாருங்க பேச்சு, நான் தசமபாகம் கொடுக்குறேன், நான் ரொம்ப நல்லவன், நான் தான் இந்த ஆலயத்தில் இதை பண்ண அதை பண்ணேன்னா. ஒருத்தன் சொன்ன, ஆண்டவரே பாவியாக என் மேல் இரக்கமாயிருங்க ஆண்டவரேன்னா. இந்த இருதயம் அப்படியே மேலே வருது. யார் ஆண்டவர் பார்த்தாரு? மேலோட்டமாக வாழ்கிறவன அல்ல, இருதயத்திலிருந்து ஜபிக்கிறவனை கர்த்தர் பார்த்தார். இன்னைக்கு ஆலயத்துக்கு வருகிறீர்கள், சும்மா இன்னைக்கு பாருங்க, நான் பாடுற பாட்டை பார்த்து எல்லாரும் பாருங்க பாராட்ட போறாங்க. அப்படி வராதிங்க. என் தேவனை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். I'm going to worship my Lord. நான் அப்படியே அவருடைய சமூகத்தில் அப்படியே நான் அவரை ஆராதிப்பேன், அவரை துதிப்பேன், அவருடைய சத்தத்தை கேட்பேன், அவரையே நான் நேசிக்கிறேன். மனசோடு, நல்ல மனசோடு வந்திருக்கிறீங்களா? அதைத்தான் தேவன் விரும்புகிறார். இதோ உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தினால் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நல்லா புரிஞ்சுங்க. உள்ளத்தில் உண்மையாக இருந்தால் உனக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆலயத்துக்கு எப்படி வரணும்? ட்ரெஸ்ஸை காட்ட வராத, உன்னை காட்ட வராத, நீ போட்டுக்கிற எதையும் யாரும் பார்க்கணுன்னு வராத, அதனால் எதையுமே போடாமல் வந்துடாத. நல்லா ட்ரெஸ் பண்ணு. இட்ஸ் ஓகே டு ட்ரெஸ் அப். நல்ல நகை இருந்தால் நல்லா போட்டுக்க, நல்ல தப்பு இல்லை, ஒன்று அழகாக இருக்கு. ஆனால் இதை பார்த்து ஆண்டவர் மயங்க வரணும், ஏமாந்துடாது. அதே நேரத்தில் நான் மனுஷனை பார்த்து பாருங்கள், இன்றைக்கி பார்க்க போகிறாங்க பாரு, என்ன எப்படிலாம் நான் போக போகிறேன்னு நினைக்காத. சாதாரணமாக இரு, ஆனஸ்டாக இரு.
என்ன நல்ல முறையான உடை உடுத்துங்கள், முறையாக எல்லாரும் போடுற மாதிரி எல்லாம் என்ன பண்ணுங்கள், அதெல்லாம் பண்ணுங்கள். பட் ஆனால் மைண்டு மட்டும் எங்கே இருக்குன்னா, இன்றைக்கி ஆண்டவர் என் இருதயத்தை பார்க்க போகிறாரு. ஏன்னா கடவுள் என்னுடைய இருதயத்தை தான் பார்க்குறாரு. இங்கே வந்திருக்கிற எல்லாருடைய ட்ரெஸ்ஸை பார்ப்பார் ஆண்டவர். நீங்கள் எப்படி ப்ளீச் பண்ணிக்கிறீங்களா, இல்லை நீங்கள் நல்லா பிராண்டட் சட்டை போட்டுக்கிறீங்களா, நீங்கள் என்ன சென்ட்டு போட்டுக்கிறீங்க, இதை பார்க்கவே மாட்டாருங்க. எதான் பார்க்குறாராம்? உங்கள் உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறேன். ஆண்டவர் எதை விரும்புகிறாரு? உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறேன். அந்த காரணத்தினால் அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, உள்ளத்தில் உண்மையாக இருக்கும், ஞானத்தை கொடுப்பார். அடுத்த வசனம் பாருங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். நீர் என்னை யூசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கள், God delights in the inner part. தேவன் உள்ளத்தை பார்த்து விரும்புகிறார். உள்ளம் நொறுங்குண்ட இருதயமா வந்திருக்கிறேன் இன்னைக்கு, அப்படியே நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு, ஐயோ நான் இப்படிலாம் இருக்கிறேனே, என்னுடைய வேதனையை யார் பாப்பா, என் கண்ணீரை யார் பாப்பா, என் சூழ்நிலை யார் பாப்பா, நான் ரொம்ப மனசில் நொந்து போய் வந்திருக்கிறேன். எப்போ தெரியுமா? சில பேர் நொந்து போய் வருவாங்க, ஆனால் எப்பொழுதும் மனசில் நொறுங்குண்ட நிலையில். ஏன்னா வேதம் சொல்லுது, நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிக்க மாட்டார். இருதயம் உடைக்கப்பட்ட நிலையில் வந்திருக்கிறீங்களா? ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் நொறுங்குண்ட இருதயத்தோடு, ஐயோ ஆண்டவரே என் மனசு சரியில்லை ஆண்டவரே, நான் ரொம்ப வேதனையோடு வந்திருக்கிறேன், நான் இப்படிலாம் நடந்துட்டேன், நான் இப்படிலாம் செய்துட்டேன், நான் இப்படிலாம் இருந்திருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு உங்கள் இருதயத்தை காட்டவாங்க. என்ன வேதனையாக வந்திருக்கீங்களா, அந்த வேதனை ஆண்டவர் பார்க்கட்டும். பாவத்தை குறித்து ஒரு உணர்வோடு வந்திருக்கீங்களா, கர்த்தர் பார்க்கட்டும். இன்றைக்கி ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் கலங்கி போய் வந்திருக்கிறீங்களா, கர்த்தர் பார்க்கட்டும். அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களை குணமாக்குவார். நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீர். காயப்பட்ட இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்னால், ஆண்டவரே என் இருதயத்தை பாருங்க ஆண்டவரே, சொல்லுங்க, உங்கள் இருதயம் எப்படி கலங்கிற இருதயமா, நொறுங்குண்ட இருதயமா, பாவத்தை நினைத்து வேதனைப்படுகிறீங்களா, சோதனை கஷ்டம் வந்துருச்சு, இந்த கஷ்டத்துலேருந்து என்னை மாற்றுங்க ஆண்டவரே, எனக்கு வேதனையோடு பார்க்குறீங்களா? உங்கள் இருதயத்தை கர்த்தர் பார்க்குறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கவலையே படாத, இன்னைக்கு உனக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றிடுவார். ஆனால் நீ உன் இருதயத்தை ஆண்டவர் காட்டு, திறந்து காட்டு ஆண்டவர் முன்னால். எல்லாரும் எழுந்திருப்போமா இந்த வேலையில், இந்த காலை வேலையில்? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயங்களை பார்க்கிறவர். கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறார். உண்மையாக ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் சூழ்நிலையை சொல்லுங்கள், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவரே நான் இந்த மாதிரி நிலையில் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் பாடுகளின் மத்தியில் வந்திருக்கிறேன், நான் வேதனையோடு வந்திருக்கிறேன், நான் கண்ணீரோடு வந்திருக்கிறேன், நான் ஆண்டவரே உங்களை துக்கப்படுத்தினேன்னு சொல்லி நான் வேதனைப்படுகிறேன், உங்களை மறந்து வாழ்ந்ததை நினைத்து வேதனைப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காலை வேளை அவர் மனுஷன் பார்க்கிறபடி பார்க்க மாட்டார். உன் இருதயத்தினுடைய இயக்கங்களை அவர் அறிவார், உன் இருதயத்தினுடைய வேதனைகளை அவர் அறிவார், உன் இருதயத்தில் நீ படுகிற அந்த நொந்து போன நிலை அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் இருதயத்தை பார்க்கிறவர். உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறேன். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே நான் நொறுக்கப்பட்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் நறுங்குண்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் பல போராட்டங்கள்ல இருந்து வந்திருக்கிறேன் ஆண்டவரே, பல குழப்பத்தின் மத்தியில் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை நினச்சி, உங்களுடைய சூழ்நிலைகளை நினச்சி, உங்கள் இருதயத்தில் ஆண்டவருக்கு முன்னால், ஆண்டவரே என் இருதயத்தை பாருங்க ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, அன்னாள் மிகவும் இருதயத்தில் நொறுங்குண்டு போய் அவள் ஆலயத்துக்கு போய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணா. ஏலி அன்னாளை தவறாய் நினைத்தார். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, அன்னாள் தன் இருதயத்திலிருந்து ஜெபம் பண்ணினாள். இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு நீ அன்னாளை போல வந்து நொந்து போன நிலையில் இருதயத்திலிருந்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் உத்தரவு தருவார். அது உன் குடும்பத்தை பற்றிய ஒரு இருதய வேதனையாக இருக்கலாம், உன் சூழ்நிலையை பற்றிய இருதய வேதனையாக இருக்கலாம், உன்னுடைய பாவத்தை குறித்த இருதய வேதனையாக இருக்கலாம்.
உன் பிள்ளைகளை பற்றிய இருதய வேதனையாக இருக்கலாம். இந்த காலை வேளையில நீ உன் இருதயத்தை பார்க்குற கர்த்தருக்கு முன்னால் உன் இருதயத்தை திறந்து ஊற்றி நீ தேவனுக்கு முன்னால் ஜபிக்கிற ஜபத்துக்கு தேவன் உத்தரவு கொடுத்து உன்னை குணமாக்கக்கூடிய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் உங்கள் இருதயத்திலிருந்து அன்னாலை போல ஜெபம் பண்ணுவீங்களா? அன்னாலை போல உங்கள் சூழ்நிலை ஆண்டவருக்கு முன்னால் காண்பித்து, நான் உங்களுக்கு பிரியமாக வாழ்வேன் ஆண்டவரே, உங்கள் சித்தம் செய்வேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளை கர்த்தருடைய பிள்ளைகளை உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு முன்னால் திறந்து ஜெபியுங்கள், ஒவ்வொருவரும் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு நான் உம்மை துதிப்பேன், முழு இதயத்தோடு நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள் ஆண்டவர்கிட்ட. உங்கள் இருதயத்தில் என்ன வைத்திருக்கிறீங்க அதை கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்கள் இருதயத்தினுடைய எல்லா பாரங்களையும் மாற்றி போடுவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரெல்லாம் தங்களுடைய இருதயத்தில் பலவிதமான பாரத்தோடு வந்திருக்கிறாங்களோ, பலவிதமான ஏக்கத்தோடு வந்திருக்கிறார்களோ, பலவிதமான அங்கலாய்ப்போடு வந்திருக்கிறார்களோ, நிந்தையை சுமந்து வந்திருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவனுடைய வல்லமை இப்பொழுது வெளிப்படட்டும் ஆண்டவரே. நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்கிறது இல்லையே. தங்களுடைய பாவ வாழ்க்கையை குறித்து மனம் நொந்து, நான் இப்படியெல்லாம் ஆண்டவரை துக்கப்படுத்தினேன், இப்படியெல்லாம் ஆண்டவரை நான் வேதனைப்படுத்திட்டேன், நான் இப்படியெல்லாம் நடந்துட்டேன் ஆண்டவரே என்ன மன்னிங்க. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டது அவன் பாக்கியவான், எவனுடைய அக்கிரமங்களை கர்த்தர் எண்ணாதிருக்கிறார் அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில் பாவம் எல்லா சாபத்துக்கு நேரம் என்னை கொண்டு போய் விடுமே. பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. எந்த மீறுதலின் நிமித்தமாக என் வாழ்க்கையில் நான் போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறேனோ அந்த பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, அந்த அக்கிரமத்தை நீக்கி போடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த காலை வேளை உம்முடைய பிள்ளைகளை குணமாக்கும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தினால் ஞானத்தை தெரியப்படுத்துகிறீர். இந்த காலை வேளையில் இயேசுவின் நாமத்தில் இருதயத்தில் இருக்கக்கூடிய வேதனைகள் மாறுவதாக, பாவங்கள் மாறுவதாக. உம்முடைய பிள்ளைகளை சுத்திகரிப்பீராக. ஈசோப்பினால் என்னை கழுவும், இன்றே சுத்தமாவேன். ஹல்லேலூயா. என்னை கழுவி அருளும், அப்பொழுது உறைந்த மழையைப் போல வெண்மையாவே. பாவம்தான் என்னை வேதனைக்கு நேராக கொண்டு போகிறது, பாவம்தான் என்னை பலவிதமான போராட்டங்களுக்கு நேராக கொண்டு போகிறது. இந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கர்த்தாவே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சுத்த இருதயத்தை எங்களில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி எங்கள் உள்ளத்தில் புதுப்பியும். முழு இருதயத்தோடு உம்மை துதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை